சரியானதைத்தான் நீங்கள் தேர்வு செய்வீர்கள். இந்த முறை சரியானதை தேர்வு செய்யுங்கள். 4 பேர் களத்திலே என்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள், இலவசத்தின் பக்கம். உங்கள் மகன் அதற்கு எதிர் திசையில் நிற்கிறேன். இலவசம் தர மாட்டேன், தர மாட்டேன். என் மக்களை கையேந்த வைக்க மாட்டேன். பிறகு என்ன செய்வாய் சீமான்? ஆகச் சிறந்த கல்வியை கொடுப்பேன், சிறந்த மருத்துவத்தை தரமாக இலவசமாக கொடுப்பேன், தூய குடிநீரை கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். சிலிண்டர் வேணுமா அவனை வாங்கிடுவான், அரிசி பருப்பு வேணுமா அவனை வாங்கிடுவான், பண்டிகையை அவனே கொண்டாடிக்கிடுவான். எப்படி? வேலை கொடுப்பேன், அதுக்கேற்ப வருவாயை கொடுப்பேன், அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க தற்சார்பு வாழ்க்கை, தன்னை தானே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. 2000 வச்சு நீ என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிருவ சொல்லு, என்ன பண்ணுவ? பஸ் இலவசம், பஸ் ஓட்டுறாருல டிரைவர் கண்டக்டர், அவருக்கு வேலை கொடுக்க 10 லட்சம். டேய், இந்த கொடுமைக்கு ஒரு முற்று வைங்க நண்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே. இந்த தேர்தலையும் மறுபடியும் மாறி மாறி ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டுறாதிய. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. எத்தனை வருஷமா இந்த மாதிரி கத்திரி கிடக்கிறது நாங்களும். அறிவு சமூகம் ஆழ்ந்து சேர்ந்து சிந்திக்கணும். இதுல உங்களுக்கு புரியுது?